கரெக்டா போய் டெஸ்டினேஷனை ரீச் பண்ண போறோம். பக்காவா ஸ்கேம் பண்ணிட்டாங்க. ஸ்கேமா? ஆமா. இங்க பாத்தீங்க, அதாவது இவங்க போட்டே வந்து ஏரோப்ளேன் மாதிரி ட்ரெயின். என்னையா ஓட வர்றீங்க? என்னையா உண்மையிலே ஐயா கப்பல் போதியா? ஃபாஸ்டா ஓட சொல்றாங்க. டிக்கெட் கேட்காயடா. அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க அவனுக்கு. டிக்கெட் எல்லாமா கொடுப்பாங்க? கொடுங்க. வர வந்தா சொந்த ரெடியா பண்ணுவீங்க? கப்பலை லிட்டரலா கப்பலையே நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. தப்பான கேட்ல உட்காந்துட்டு போட்டு தானே வரலன்னு பொறுமையா விளாகி. அதாவது எங்க கூட இருந்த 245 பேர் காணாம போயிட்டாங்க அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருந்திருக்கோம். எவனையுமே காணோம். நண்பர்களே கப்பலுக்குள்ள போய்கிட்டு இருக்கோம். எங்களுக்கா லிட்டரலா சேரோட நிப்பாட்டி ஏத்துற மாதிரி எழுதிருக்காங்க. திருப்பியும் சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு ஒருத்தன் கூட்டிட்டு வந்தானா அவனை நம்பாதீங்க. இப்பதான் ஒரு ஃபைனலா கரெக்டான கேட்ல ஏறி கரெக்டான ஃபெரியில ஏறி போய்கிட்டு இருக்கோம். உண்மையிலேயே புகையெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. பேசாதையா ஒருத்த போயிருக்கேன்னு கடைசியில போகாமலே வீட்டுக்கு போயிருக்கோம். கேட்டு மாதிரி உட்காந்து ஸ்கேம் கிடையாது. நீங்க தான் கூட்டிட்டு போன பொறுப்பா. ஓ மை காட், நல்லாவே இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நம்ம டேடிஸ்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க. ஹாய் சொல்லுங்கப்பா. ஹாய். பாருங்க, ஆக்சுவலி இப்போ ஜோக்ஸ்லாம் அப்பார்ட், ஓகேவா? இப்போ நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம்? ஒரு வேல்யூக்காக தானே வந்திருக்கோம். மெயினாக இந்த போட் எடுத்ததுக்கு காரணம், டைட்டானிக் படத்தில் அந்த ஜாக் ரோஸ் இப்படி கையை இப்படி நின்றுட்டு இருந்த போஸ்ட் இருக்குல்ல, இப்படி அந்த போஸையே இந்த போட்டில் தான் எடுத்தாங்க. இந்த ஆர்ட் சீனில் அந்த வரையும் போது அந்த கவுனை கழட்டினாங்கல்ல, கழட்டினதுக்கு அப்புறமே அது இது கேட் வின்ஸ்லெட்டே கிடையாது. அது வந்து யாரு அப்படின்றத அததான் நான் சொல்றேன். இது டைட்டானிக் கப்பல். பாருங்க, வியூஸ்லாம் செம்மையா இருக்கா? பயங்கரமான பீஸ்ஃபுல்லா. ஏன்னா இந்த ஒரு சிட்டி லைஃபுக்குள்ள பரபரன்னு இருந்ததுனால பிலிப்பைன்ஸே ஒரு ஐலாண்டுன்றதை மறந்துடுவோம் நம்ம சம்டைம்ஸ். மணிலாக்குள்ளேயே வாழ்க்கை போய்கிட்டு இருக்கிறதுனால. ஆமா, 3 சைடும் உனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000+ ஐலாண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் பிலிப்பைன்ற ஒரு கண்ட்ரியே. இப்போ நம்ம ஊர் மாதிரிலாம் ஃபுல்லாக லேண்ட் மாஸ்லாம் கிடையாது, முக்கால்வாசி வாட்டர் தான். ஆனால் நம்ம லேண்ட் மாஸ்னாலும் எங்கள் தலைவர் தான் மாசு. இதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்கன்னா, இந்த இயற்கை படத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போட்டில் வரவங்கலாம் துணியை துவச்சி காய போட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒன்றும் இல்லை சீசிக் மட்டும்தான் சுற்றுதான். சீசிக் அப்படி வச்சுட்டு இப்படி வந்து நின்று பேசுங்க. அதாவது இந்த இயற்கை படம் பார்த்துருக்கீங்க எப்படி மாச்சாவா? ஜாக்கை பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவங்களோட காத்துட்டு இருந்தீங்க. நல்லா பண்றீங்களே. இவர் தான் எங்க ஜாக். டைட்டானிக் படம். என்னோட ரோஸ் நான் கூப்பிடுங்க ஃப்ரெண்ட். ரோஸ் வாங்க. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடானா கேட்குறீங்களா? இப்போ பாருங்க, உள்ள போனால் எப்படி எடுக்கணும் அவங்களாம் கட்டுவாங்க. என்னடாவே முன்னாடி ஆள் இருக்காங்க அங்கெல்லாம். ஐயா கீழே இருக்கிறவங்களுக்குலாம் என்னையா தெரியும்? அப்படியே அந்த போஸை கொடுங்க பாய்ஸ். ஒரு செய்தி அந்த ஃபீல்ட்ல ஒரு ஏதோ பார்த்துட்டு, ஆனா இது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த பக்கம் எப்படி இறக்குறதுன்னு தெரியாம அங்கேயே மாட்டிக்கிட்டு அப்படியே கேஷுவாலிட்டியா பண்ற மாதிரி மறைஞ்சு இங்க இருந்து நம்ம டூர் கைடு வந்துருவாங்க. அங்கேயிருந்து நம்ம அப்படியே பிக்கப் பண்ணிட்டு டேரக்டா ரெசார்ட் தான்.
காய்ஸ் பாருங்கள், இப்படி தான் இவ்வளோ பெரிய வண்டிலாம் வந்து இதில் வந்து ட்ராவல் பண்ணி அந்த சைடு ஐலாண்ட்லேருந்து எப்படி இங்கே பியோட்டோவுக்கு வராங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு லாரி பஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இது பெரிய போட்டு. அதுதான் இந்த ரோ போட் அப்படின்னு சொல்கிறது. நம்மளை மாதிரி ஆளுங்க நம்ம ஓன் டிரான்ஸ்போர்ட்ஸ் லைக் கார் பைக்குனாலும் அதுக்கும் தனி சார்ஜஸ். பட் நம்மளோட பைக் காரையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அதில் முதல் வாட்டி பியோட்டாவில் கால் வைக்க போகிறீங்க. இருங்க. அது அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்த போட். இந்த போட்லேருந்து தான் வந்திருக்கோம். பாய். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஆமாம். ஸோ நான் கூட வந்து இந்த டிஷ் போடுற இவங்க நீங்கள் வந்து என்ன சொன்னீங்கன்னா ரொம்ப பக்கா பெர்ஃபெக்ட் டைம் கடைசியில் ஆட்டோ எடுத்துருக்காங்க. இல்லை, ஆனால் ஒன்று விஷயம், இந்த ஏரியாவில் வந்து நம்ம யூவி கார்லலாம் போனோம்னா இந்த நேச்சரெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வர முடியாது. ஸோ இந்த மாதிரி டுக் ஆட்டோவில் போகிறது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுக்காக ஒரு ஆல்ரெடி இதோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஒரு முன்னாடி பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நம்ம சரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஆனாலும் இவர் சொல்கிற கரெக்ட் தான். ஒரு ஆட்டோ எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம. ஆமாம், ஏன்னா இப்போ நாங்கள் சுற்றி காட்டுறோம் பாருங்க. இது நம்ம நார்மலாக ஃபிலிப்பைன்ஸில் அந்த சைடு மணிலா சைடில் இருக்கிற மாதிரியான சிட்டி ஏரியாஸாக இல்லாமல் இது ஒரு மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷனாக ஒரு ஹில் ஸ்டேஷனே சொல்லிடலாம். ஓகே, இருக்கிற ஒரு மலை பொன்மலையூர் அப்படின்ற மாதிரி. கிரிக்கெட் பிளேயர்ஸ் மாதிரி பலன்னு இருக்காங்க. கேட்டால் சன்ஸ்கிரீன் போட்டு தான் நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தெரியும் நம்ம பார்த்தா. All that gold inside gold. Oh my god. பாருங்க, ஆழமாக இருக்கு. கைஸ், இது உங்களுக்கு வெளிச்சத்தில் தெரியலன்னு நினைக்கிறேன். ஆனால் அது மிஸ் ஆகும். நம்ம கொய்யா தான் அதுக்கப்புறம் என்ன கொய்யா இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கீங்க? எந்திரியா அம்மாவை நீ காப்பாத்துறியா? இங்க வந்து அரைச்சிட்டு போட்டீங்கன்னா ஒரு 10%. தெரியுதா? அப்படியா? மீன்லாம் தெரியுதா? அவ்வளோ கிளியராக தெரியல, ஆனால் கிளியராக தெரியுது. அண்டு கொடூர ஆழத்தில் இருக்கு. கொடூர ஆழமா? அதெல்லாம் பார்க்கக்கூடாது. எப்படி அதை பார்க்க என்னத்தையா சொல்றீங்க? 40-50 இரவு 7 எப்படி தூங்கிட்டு இருக்காருங்க. முரர் பாருங்க நல்ல தூக்கம். இந்த அயராட பாடுபட்டு உழைச்சிட்டு இருந்தா இந்த மனுஷன். அவர் வந்து போஸ்ட் பிளானிங்கில் ப்ரீ பிளானிங்கில் எல்லாத்துலேயும் நிறைய உழைப்பு போட்டுட்டாரு. நாளைக்கு அவரை நீங்கள் முழுமையோட பார்ப்பீங்க.